உங்களோட பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என்னுடைய பெயர் ஆர் பிரியதர்ஷினி. நான் பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து வருகிறேன். கோர்ட் எடுத்திருக்கேன், விழுப்புரம் கோர்ட்டு. ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் சார். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் பிஇ எம்பிஏ முடிச்சிருக்கேங்க சார். ஓகே. எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? என்னோட ஜேர்னி வந்து ஒரு 5 இயர்ஸ் சார். ஓகே. 2019லே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் கொரோனாக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக படித்தது. ஓகே. 2022லேருந்து படிச்சுட்டு இருக்கேங்க சார். எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க மேம்? இது என்னோட 3வது முயற்சிங்க சார். 3வது முயற்சி. முதல் 2 முறையில் என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்க மேம்? முதல் 2 முறையிலங்க சார் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணலைங்க சார். டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து அதிகமாக போட்டிருக்கணுங்க சார். அது ப்ராக்டிஸ் இல்லாதனால தான் நினைக்கிறேங்க சார். அது இல்லாமல் சிலபஸ் வந்து 3 டைமே மாறிடுச்சுங்க சார். 2019ல் ஒரு டைம் சிலபஸ் மாறிடுச்சு. அப்புறம் 2022லேயும் சிலபஸ் மாறிடுச்சுங்க சார். இப்போ திருப்பியும் 2024லேயும் மாறிடுச்சுங்க சார். அது சிலபஸ் மாறினதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் படிச்சிட்டேங்க சார். எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க மேம்? கொஷினாங்க சார், ஆ 148 கொஷின் போட்டிருக்கேங்க சார். 148. 22 மார்க்குங்க சார். ஓகே. இப்போ உங்களுடைய இந்த பயணத்தில் தமிழ் எந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்றத சொல்லுங்கள். தமிழாங்க சார். ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம டிஎன்பிசி புக்கு தாங்க சார். நம்ம ஸ்கூல் புக்கை முடிக்கணுங்க சார். 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் ஸ்கூல் புக்கை முடிக்கணுங்க சார். அதுக்கப்புறம் இப்போ சிலபஸ் மாறினதுனால 85மே இலக்கணம் கேட்குறாங்க சார். ஸோ இலக்கணம் நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமாக ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்கணுங்க சார். இலக்கணம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் சார் வரும். கான்செப்டாக ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஷின் வந்து பேங்க் எடுத்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ஃபுல்லாகவே எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடுங்க சார். கலைச்சொற்கள், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், அதுக்கெல்லாம் வேற ஏதாவது வெளி புத்தகங்கள் படிச்சீங்களா இல்லை பள்ளி பாட புத்தகங்கள் தானா? இல்லைங்க சார். ஃபர்ஸ்ட் புக்கில் இருக்கிறத முடிக்கணுங்க சார். அதுக்கப்புறம் நமக்கு வந்து வெளியே வந்து கொடுக்குறாங்க சார். நம்ம அவுட் சோர்ஸ் இருக்குதான். இப்போதான் சார் அந்த அவுட் சோர்ஸ்லாம் தெரியுது. அப்போ எனக்கு தெரியல. தெரிஞ்ச வரைக்கும் போட்டேங்க சார். அதில் வந்திருக்கேங்க சார். அவ்வளோ. இப்போ திருமணம் ஆன பிறகு படிக்கிறதுன்றது மற்றவங்களை விட கொஞ்சம் சவாலானது. ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கு உங்களுக்கு. அந்த வேலைகளையும் தாண்டி தான் நீங்கள் படிக்கணும் இல்லையா? எப்படி நேரத்தை உருவாக்கி படிச்சீங்க மேடம்? அது வீட்டுக்காரோட சப்போர்ட் தாங்க சார். மாமா இல்லைன்னா எதுவுமே சாதிச்சிருக்க முடியாதுங்க சார். அவரோட எல்லாமே ஒத்துழைப்பு எல்லாமேங்க சார். அதே மாதிரி அம்மா அப்பா எல்லாருமே எனக்காக கஷ்டப்பட்டாங்க சார். என் குழந்தையும் பார்த்துக்கிட்டாங்க. குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நான் வந்து போய் படிப்பேங்க சார். லைப்ரரி படிப்பேன். அப்புறம் இன்ஸ்டியூட்டும் கொஞ்சம் போனேங்க சார் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே லைப்ரரியில் உட்காந்து படித்தேங்க சார். நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லையா? இப்போ குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, வீட்டுக்காரோட பேச முடியாது, விசேஷத்துக்குலாம் போக முடியாது. ஒரு 5 ஆண்டுகள் இந்த மாதிரியே ஒரு ஹெக்டிக்காக ஒரு ப்ரெஷராகவே இருக்கும். எப்படா இதிலேருந்து வெளியே வருவோம் முடிச்சுட்டு அந்த மாதிரியே இருக்கும். எப்பயாச்சும் இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்லாம் உங்களுக்கு தோணி இருக்குங்களா? இப்போ உங்களை டிமோட்டிவேட் ஆனால் எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? ஆனால் அந்த மாதிரி ஒரு டைம் தெரியுங்க சார். இந்த மாதிரி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்லாம் தோணுங்க சார். ஆனால் என் குழந்தை வீட்டுக்காரையும் பார்க்கும் போது நம்ம கண்டிப்பாக எதுலாவது ஒன்று போயிடணும், அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப முயற்சி பண்ணேங்க சார். அப்புறம் நைட்டு ஃப்ரீ டைம் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ பாப்பாவை தூங்க வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக படிப்பேங்க சார். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சும் படிப்பேங்க சார். வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் படிப்பேங்க சார். ஆனால் அவரும் ஹெல்ப் பண்ணுவாங்க சார். நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோங்க சார் எல்லாத்தையும். இப்போ ஒரு கல்லூரி முடிச்சுட்டு உடனே படிக்க ஆரம்பிச்சிங்களா இந்த டிஎன்பிஎஸ்சி? ஐ மீன் இல்லை இடையில கேப் ஒரு 5 இயர்ஸ் 2 இயர்ஸ் அந்த மாதிரி கேப் விட்டிங்களா மேம்? ஆமாங்க சார். எனக்கு வந்து 2021ல் காலேஜ் முடிச்சேங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் வந்து உடனே மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமா தான் வந்து பிஜி படிக்க வச்சாங்க. ஓகே. எம்பிஏ படிக்கேன் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தை எங்களுக்கு 5 வருஷமா இல்லைங்க சார். அதனால வந்து அதுக்கு அதில் வேணாம், குழந்தை இல்லைன்றதுனாலயே வந்து படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் 19லேருந்து ஸ்டார்ட் பண்ணேங்க சார். குழந்தை அதுக்கப்புறம் 2022ல் ப்ரிலிம்ஸ் கொடுத்தேங்க சார். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கொடுத்தேன். கரெக்டாக மெயின்ஸ் எழுத போகும்போது எனக்கு குழந்தை டெலிவரி ஆயிடுச்சுங்க சார். அதனால் போக முடியல. திருப்பியும் 24ல் நோட்டிஃபிகேஷன் பாப்பாவை 7 மாதம் விட்டுட்டு போய் படித்தேங்க சார். அதுக்கப்புறமும் அந்த அந்த பேப்பர்லேயுமே எனக்கு வரலைங்க சார். அப்புறம் திருப்பியும் உட்காந்து அவளை இப்போ பாப்பாவுக்கு 2.5 வயசு ஆகுதுங்க சார். இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்குங்க சார். ஓகே. 2-3 தோல்விகளை பார்த்துருக்கீங்களா இந்த பயணத்திலையா? அந்த தோல்விகள் உங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்துதான் நினைக்கிறீங்க? தோல்வியில தொடர்ந்து படிக்கணுங்க சார். நான் சொல்லிக்கிறது என்னன்னா ஆஸ்பிரண்ட்டுக்கு விடக்கூடாது. எப்பயுமே வந்து விடாமுயற்சி தான் சார் சொல்லுவாங்க. கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிடலாங்க சார். தொடர்ந்து படிக்கணுங்க சார். அவ்வளோதான். திருமணமான பெண்கள் இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க உங்களை மாதிரி ஆஸ்பிரண்ட்டாக இருந்து. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன ஆலோசனைகள் சொல்லுவீங்க எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு? கூட சப்போர்ட்டுக்கு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களாலையும் படிச்சு வெற்றி பெற முடியும். நீங்க வந்து தொடர்ந்து படிக்கிறத மட்டும் விட்டுறக்கூடாது.
எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் படித்து வெற்றி அடைஞ்சிடணும்னு அந்த இலக்கோட நோக்கி போனான்னா கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடலாங்க சார். படிச்சிடணும். இந்த எக்ஸாம் ஹால் தேர்வு அறை இருக்குல்ல மேம், அங்க என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது? எப்படி அந்த கேள்விகள தெரியாத கேள்விகள அணுகலாம்? அதெல்லாம் சொல்லுங்க. சார் அந்த 3 மணி நேரம் தான் சார் நம்மளோட லைஃபே. அந்த 3 மணி நேரத்தையுமே ஒரு செகண்ட் கூட வீணடிக்க கூடாதுன்றத ஃபர்ஸ்ட்டே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஒரு நிமிஷமும் நம்ம வாட்சை பார்த்துட்டு தான் சார் நான் இருந்தேன். அந்த 3 மணி நேரமுமே ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு தெரிஞ்ச கொஷின்லாம் ஃபர்ஸ்ட்டு போடணுங்க சார். அதுக்கு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த டைம் கன்சியூம் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா தெரிஞ்ச கொஷின்லாம் அட்டன் பண்ணிட்டு தெரியாத கொஷின் கொஞ்சம் விட்டுடணும் சார். மேக்ஸு வந்து ஃபர்ஸ்ட்டு போடும் போதே வந்துருச்சுன்னா ஓகே. இப்படி வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிடணும். அதுக்கு டைம் வந்து நம்ம ரொம்ப கொடுக்கக்கூடாது சார். ஃபர்ஸ்ட்டு வரலன்னா விட்டுருவோம் சார். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து நம்ம போட போட நமக்கு அந்த கொஷின் திருப்பியும் ரீகால் ஆகும் சார். ஸோ அதனால வந்து என்ன பண்ணணும்னா 3 மணி நேரத்தில் ஒரு 2 டைம் 3 டைமாவது அந்த கொஷினை வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வரணும் சார். ஸோ நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் எந்த டிஸ்ட்ராக்டனும் இருக்கக்கூடாது. மெயினாக வந்து பேப்பர் அந்த ஓஎம்ஆர் கரெக்ஷன்லையும் கரெக்டாக இருக்கணும் சார். ஓஎம்ஆர் வந்து நம்ம கரெக்டாக கொஷின் எடுத்து கரெக்டாக ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுறோமா அதெல்லாமே பார்க்கணுங்க சார். ஸோ நம்ம வந்து ப்ராக்டிஸ் மட்டும்தான் சார் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் போடலாங்க சார். இப்போ படிக்கிற காலகட்டத்துல செல்ஃபோன், மொபைல் உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருந்தா, சோஷியல் மீடியா பயன்பாடு அதெல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பாக சார். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் சார். முக்கியமாக என்னென்ன ஆப்பெல்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடணும் சார். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் இப்போ யூடியூப் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா யூடியூப்ல எனக்கு என்ன வேணும் என்ன அந்த இது மட்டும்தான் சார் நம்ம எடுத்துக்கணும். வேற யார் இருந்தாலுமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் சார் பார்க்கணும். அந்த ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் மட்டும் கொஞ்சம் குறைக்கணுங்க சார். அதான் ஆப்பை எல்லாம் நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப் பண்ணிடணுங்க சார். எதுக்குமே நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுக்கவே கூடாது. நம்மளா போய் நம்ம அதுக்கு டைம் கொடுக்கணுமே ஒழிஞ்சு அது நம்மளோட டைம் அது எடுத்துக்கவே கூடாதுங்க சார். இப்போ படிக்கிற காலகட்டத்துல சரியா தூங்கி, சரியா சாப்பிட்டு, ஒரு ஹெல்த்ல கான்சென்ட்ரேட்டோட இருந்தீங்களா? இல்ல அதெல்லாம் பார்க்கவே இல்லையா மேம்? அது அது வந்து முடியலைங்க சார். எப்போல்லாம் டைம் தூக்கன்றதே இல்லைங்க சார். தூக்கன்றது வேண்டாம். நம்ம அந்த டைமே நமக்கு கொஞ்சம் தாங்க சார். பாப்பாவும் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ நம்ம டைம் வந்து எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் படிச்சிடணும் அப்படின்றதுல தான் சார் இருந்தது. தூக்கத்தெல்லாம் பார்க்கலைங்க சார். இப்போ இந்த மூமெண்ட் எப்படி இருக்குங்க? ஆர்டர் வாங்கிட்டீங்க, வெளியே வந்திருப்பீங்க, போட்டோ எடுத்திருப்பீங்க அங்க. இதெல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த நேரத்துல. எங்க மாமாவுக்கு நன்றி சொல்லணுங்க சார். ஓகே. நீங்க ஆஸ்பென்ஸ் இப்போ 2026ல இப்போ எக்ஸாம் வருது. அது படிக்கக்கூடியவங்களுக்கு உங்களோட ஆலோசனைங்க. இன்னும் 1 இயர் டைம் நல்லாவே கொடுத்துருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை முடிச்சிடணும். முடிச்சதுக்கு அப்புறம் ரெஃபரன்ஸ் புக் எல்லாத்தையும் எடுக்கணுங்க சார். முக்கியமா இப்போ வந்து பாலிட்டி, முக்கியமா ஜிஎஸ்ஐ கான்சன்ட்ரேட் பண்ணு. தமிழ் வந்து எப்பயுமே எல்லாத்துக்குமே கஷ்டமா தான் இருக்க போகுது. தமிழ்ல நம்ம ஸ்கோர் பண்ற மார்க்கை ஜிஎஸ்லையும் ஈக்குவலா ஸ்கோர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்மளாலையும் உள்ள போயிட முடியுங்க சார். அப்ப ஜிஎஸ்ல வந்து பாலிட்டி, எக்கனாமிக், அதே மாதிரி வந்து ஹிஸ்டரி, ஐஎன்எம், அப்புறம் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 6ன்னு மாறிடுச்சுங்க சார். தமிழ்நாடு கல்ச்சர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 4 யூனிட்லையும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா நம்ம ஜிஎஸ் பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க சார். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெளி ஆத்தர்ல அதாவது ரெஃபரன்ஸ் புக்கை நல்லா படிக்கணுங்க சார். ரெஃபரன்ஸ் புக்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பாலிட்டிக்கு வந்து லட்சுமிகாந்த் சார் புக்கு, அதே மாதிரி யூனிட் 6 தமிழக வரலாறு வெங்கடேசன் சார் புக்கு, வெங்கடேசன் புக்கு. ஸோ இந்த மாதிரி புக்கெல்லாம் வந்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்துட்டு அதை நம்ம கோ த்ரூ பண்ணணும் சார். நல்லா வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்கூல் புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ரெஃபரன்ஸ் புக்கையும் படிக்கணும் சார். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்பவே டெப்த் ஆயிடுச்சு. நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த சிலபஸ் மாறினாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளையும் மாற்றிக்கணுங்க சார். உங்களுடைய மனைவியினுடைய வெற்றியில உங்களுடைய பங்கு என்ன? நீங்க என்ன மாதிரியான உதவிகள்லாம் செஞ்சிருப்பீங்க? ஒரு மென்டலாவோ, பிசிக்கலாவோ, அவங்களுக்கு கூடமாட ஹெல்ப் பண்றதோ, இல்ல வந்து அவங்க சோர்ந்து போகும்போது அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறதாகவோ, என்ன மாதிரியான உதவிகள்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த 5 ஆண்டுகள்ல? இல்லை, நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் படிப்பு. அந்த படிப்பை தான் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, படித்து நம்ம முன்னுக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. அந்த கொள்கை கோட்பாடில் நான் இருக்கிறதுனால நான் ஒரு அட்வொகேட்டாக படித்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மனைவி படிக்கணும்னு ஒரு எய்ம் இருந்துச்சு. அதனால் பிஇ முடித்தோடனே அடுத்து எம்பிஏ படிக்க வச்சேன். அதை முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு காலேஜுக்கு வேலைக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோன்னு சொன்னாங்க. நான் உடனே அங்கேயும் இங்கே வேலைக்கெல்லாம் போகணும், படித்து நீங்கள் ஏதாவது ஒரு அரசாங்கத்துக்கு வேலைக்கு போங்க, அப்படின்னா தான் நம்ம சொசைட்டியில் நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்னு சொல்லி என் ஒய்ஃபுக்கு நான் எல்லா எக்ஸாம்லேயும் படிங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன், நீ எதையும் ஃபீல் பண்ணாத,
காசாக இருந்தாலும் படிக்கிறதுக்கு பணம் இல்லாட்டினா கூட ஃபீஸ் கட்ட முடியலாட்டினாலும் எங்கே கோச்சிங் போனாலும் எல்லா புக்கும் எங்கேனாலும் சம்பாதிக்கிற காசு எல்லாமே என்னுடைய ஒய்ஃபுக்கு புக்கு ரெஃபரன்ஸு எல்லாமே நான் வாங்கி கொடுத்தேன். என்னுடைய உதவி நிறையா இருக்குது. என்னுடைய அப்பா அம்மா, எங்கள் மாமனார் மாமியார் எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால் என்னுடைய ஒய்ஃபை இந்த வாட்டி இல்லாட்டினா அடுத்த வாட்டி, இந்த வாட்டி தேர்வு இல்லாட்டினா அடுத்த வாட்டி 2026 இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, அப்பயும் படிச்சுக்கலாம். அதனால் மனம் தவறலாம் படிங்கன்னு சொல்லி நான் ஒய்ஃபுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தேன். ஒரு கடந்த 2 முறைகள்ல தோல்வி அடைஞ்சப்ப எப்படி என்ன ஆறுதல் சொன்னீங்க? எப்படி அதை அவங்கள தேத்தி கொண்டு வந்தீங்க? இல்லை இந்த கழிச்சு நம்ம 1 மார்க்கில் போயிடுச்சு, 1.5 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு, மறுபடியும் இதே மாதிரியே போய்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை என்ன ஆகிறதுன்னு கேட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வாய்ப்பு இல்லாட்டினா அடுத்த வாய்ப்பு, அதனால் இந்த வாய்ப்பு இல்லாட்டினா அடுத்த வாய்ப்பில் பாஸ் ஆகிடலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி மனதளவில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நிறைய பேர் படிக்கிறாங்கண்ணா. ஒரு ஃபேமிலியில ஒரு கணவர் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? படிக்கணும், ஒய்ஃப் படிக்கணும் அப்படின்னு ஒரு எந்த அளவுக்கு முக்கியம்? ஏன்னா நிறைய பேர் குடும்பத்துல சப்போர்ட் பண்றது இல்லை ஹஸ்பண்ட்லாம் படிக்கிறதுக்கு. எந்த அளவுக்கு முக்கியன்றத சொல்லுங்க. இல்லை என்னுடைய லைஃப்பில் என்னுடைய குடும்பத்தில் என் ஒய்ஃபு செய்கிற எல்லா வேலையும் நான் சப்போர்ட்டாக செஞ்சேன். சமைக்கிறதுலேருந்து பாத்திரம் வளர்க்குறதுலேருந்து எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுத்தேன். என் பிள்ளைய குளிப்பாட்டுறது, ட்ரெஸ்ஸு போடுறது, என் பிள்ளைக்கு எல்லாம் பண்ணுறது, ஒய்ஃபுக்கு என்ன பண்ணணும் எல்லாமே நானே பண்ணிக்குவேன். என் ஒய்ஃபு செய்கிற வேலை எல்லாமே நானே எடுத்து செஞ்சதுனால அவங்க கொஞ்சம் ஃப்ரீடமாக உட்காந்து படித்தாங்க. அதனால் ஒய்ஃபு படிக்கணும், ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணும். ஃபேமிலியில் எல்லா சப்போர்ட்டும் பண்ணால் தான் அவங்க ஒய்ஃபு படித்து வேலைக்கு போவோம். உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு 5 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு ஒரு வெற்றி பெற்றிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.